தலைப்புச் செய்திகள். வடக்கில் நிழல் அமைச்சர்கள் ஊடாக ஆட்சி செய்ய அரசாங்கம் சதி. முதுகெலும்பில்லாதவர்கள் என கஜேந்திரகுமார் எம்பி சாட்டை. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளின் சொத்துக்கள் அரசுடைமையாக்கம். கெகல் பத்திர பத்மி உட்பட 10 பேரின் சொத்துக்கள் முடக்கம். நாடாளுமன்றத்தில் ஆனந்த விஜயபால தெரிவிப்பு. காங்கேசன்துறை துறைமுகத்தினை நேரில் பார்வையிட்ட துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர். மார்ச் 12 முதல் அதிகளவு சமையல் எரிவாயு சந்தைக்கு. ஜனாதிபதியும் பிரதமரும் மன்னிப்பு கோர வேண்டும். மகாசங்க சம்மேளனத்தில் கோரிக்கை. சிறைவாசத்திலும் சரித்திரம் படைப்பர் நாமல் ராஜபக்ச. மொட்டு கட்சி அறிவிப்பு. யாழில் அர்ச்சுனா எம்பியின் காணியால் மக்களுக்கு தொந்தரவு. நடவடிக்கைகளுக்கு தயாராகும் மானிப்பாய் பிரதேச சபை. நாட்டில் முட்டை கோழி இறைச்சியின் விலைகள் அதிகரிப்பு. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை நுழைவாயிலில் விசேட சோதனை. மனைவியை கொன்ற இலங்கை கணவருக்கு பிரித்தானியாவில் ஆயுள் தண்டனை. ட்ரம்ப் விதித்த வரிகள் கூட்டாட்சி சட்டத்தை மீறுவதாக அமெரிக்க உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். இன அழிப்பு போரில் ஈடுபட்ட ராணுவத்தின் கோர முகமே தையிட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத திச விகாரையாகும். இந்த விடயத்தில் அரசு தலையிட்டு காணிகளை இழந்த மக்களுக்கு நீதியை வழங்க வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தையிட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத திச விகாரை தொடர்பில் கொழும்பில் கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடலில் பௌத்த சாசன அமைச்சின் அதிகாரிகளும் அரசு அதிகாரிகளும் திச விகாரையின் விகாராதிபதியும் கலந்து கொண்டிருந்தனர். ஆனால் காணிகளை இழந்த மக்கள் இதில் கலந்து கொள்ள அழைக்கப்படவில்லை. இது எந்த வகையில் நியாயம்? தையிட்டி திச விகாரைக்கும் அரசுக்கும் அல்லது பௌத்தத்திற்கும் தொடர்பில்லை. ராணுவமே இந்த ஆக்கிரமிப்பை செய்தது. அப்போதைய ராணுவ தளபதி சவேந்திர சில்வாதான் இந்த விகாரையை அமைப்பதில் முழு மூச்சாக செயற்பட்டிருந்தார். இன அழிப்பில் ஈடுபட்ட ராணுவத்தின் மற்றொரு கோரமுகமே தையிட்டி திச விகாரையாகும். எனவே இந்த விடயத்தில் அரசு நீதியான முறையில் தலையிட வேண்டும். மக்களின் காணிகளை மக்களுக்கு வழங்குவதாக கூறிக்கொண்டு ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி இவ்வாறான மோசமான செயல்களுக்கு துணை போகக்கூடாது என அவர் தெரிவித்துள்ளார். 2024/9/21 முதல் 2026/1/26 வரையான காலப்பகுதியில் போதைப் பொருட்கள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட செயல்களில் ஈடுபட்டவர்களில் 10 பேரின் சொத்துக்கள் ஜனாதிபதி மன்றத்தின் உத்தரவிற்கு அமைய முடக்கப்பட்டு அரசுடைமையாக்கப்பட்டுள்ளது. கெகல் பத்திர பத்மே உள்ளிட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளின் பல சொத்துக்களும் அடங்குவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வில் வாய்மூல விடைக்கான வினாக்கள் வேளையின் போது ஆளுந்தரப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவீந்திர பண்டார முன்வைத்த கேள்விகளுக்கு பதில் அளிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். 2024/9/21 முதல் 2026/1/26 வரையான காலப்பகுதியில் 1468 கிலோகிராம் ஹெரோயின், 5344 கிலோகிராம் கஞ்சா, 39,000 கிலோகிராம் கொகைன், 8,332 கேடிஸ் குஸ் போதைப் பொருள் போன்றனவும், 6,333 போதை குளிசைகளும் கேப்சியூஸ்களும் ஏனைய 1,07,006 கிலோகிராம் போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இக்கால பகுதியில் போதைப் பொருள் குற்றச்சாட்டில் 5,524 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். சட்டவிரோதமான முறையில் ஈடுபட்ட சொத்துக்கள் மற்றும் ஆதனங்களை நீதிமன்றத்தினூடாக முடக்குவதற்கு பிரத்யேக சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. அதற்கமைய உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை துறைமுகத்தின் எதிர்கால அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பாக ஆய்வு செய்வதற்காக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கருணாதிலக்க மற்றும் பிரதி அமைச்சர் ஜனித ருவான் கொடித்துகவக்கு ஆகியோர் நேற்றைய தினம் துறைமுகத்தை பார்வையிட்டுள்ளனர். அமைச்சர்கள் உள்ளிட்ட குழாம் துறைமுகத்தை பார்வையிட்டதுடன் எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்படவுள்ள மற்றும் முன்னெடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் தொடர்பிலும் இவர்கள் ஆராய்ந்துள்ளனர். எதிர்வரும் மார்ச் மாதம் 12 முதல் சந்தைக்கு அதிகளவிலான லிட்ரோ சமையல் எரிவாயு சிலிண்டர்களை விநியோகிக்க எதிர்பார்ப்பதாக வர்த்தக அமைச்சர்
வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் கடந்த சில நாட்களைப் போலவே இன்றும் நாட்டின் பல பகுதிகளில் எரிவாயு தட்டுப்பாடு நிலவுவதை காணக்கூடியதாக இருந்தது. லிட்ரோ மற்றும் லாப் எரிவாயு தட்டுப்பாடு நிலவுவதாக பல பகுதிகளில் நுகர்வோர் விசனம் தெரிவித்துள்ளதுடன் எரிவாயுவை பெற்றுக் கொள்வதற்காக நீண்ட வரிசைகளில் காத்திருப்பதையும் காண முடிந்தது. ஆயினும் தேவையான கையிருப்பை பேணுவதற்காக புதிய கொள்வனவு கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கமைய பிப்ரவரி மாதம் முடிவதற்குள் 3 எரிவாயு கப்பல்கள் நாட்டை வந்தடைய உள்ளதாகவும் லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் நேற்று காலை சில பகுதிகளுக்கு புதிய எரிவாயு கையிருப்புகள் கிடைக்கப்பெற்றிருந்தாலும் இன்னும் பல பகுதிகளுக்கு லிட்ரோ எரிவாயு கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் பல பகுதிகளில் லாப் எரிவாயு தட்டுப்பாடும் தொடர்கின்றது. இதேவேளை பிப்ரவரி 26ஆம் தேதி முதல் லாப் எரிவாயுவை சந்தைக்கு விநியோகிக்க உள்ளதாக அந்த நிறுவனம் அறிவித்துள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் கேமந்த சமரகோன் தெரிவித்திருந்தார். பௌத்த மதத்திற்கு எதிராக கருத்துக்களை வெளியிட்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய ஆகியோர் மன்னிப்பு கோர வேண்டும் என கொட்டடைப்பிட்டிய ராகுல தேரர் தெரிவித்துள்ளார். அகில இலங்கை பௌத்த மகா சங்க சம்மேளனத்தில் நேற்று இடம்பெற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் இனங்களுக்கு இடையிலும் மதங்களுக்கு இடையிலும் பிரச்சினைகள் இல்லை. சிலர் பகிரங்கமாக இனவாத மற்றும் மதவாத கருத்துக்களை முன்வைக்கின்றனர். அந்த பட்டியலில் ஜனாதிபதி பிரதமரும் முன்னிலை வகிக்கின்றனர். யாழ்ப்பாணம் திசவிகார என்பது வரலாற்று சிறப்புமிக்க இடமாகும். வழிபாடுகளில் ஈடுபடுவதற்காகவே பௌத்த தேரர்கள் அங்கு செல்கின்றனர். எனினும் பௌத்த வைராக்கியத்தை பரப்புவதற்காக தேரர்கள் யாழ்ப்பாணத்திற்கு செல்வதாக ஜனாதிபதி கூறியுள்ளார். அரசியல் அமைப்பில் பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காகவோ அல்லது வீழ்த்துவதற்காகவோ நாங்கள் ஒன்று கூடுவதில்லை. பௌத்த மதத்தை அவமதிக்கும் வகையில் ஜனாதிபதியும் பிரதமரும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர். அதற்காக ஜனாதிபதியும் பிரதமரும் மன்னிப்பு கோர வேண்டும். அரசாங்கம் உரிய பாதையில் பயணிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் நோக்கிலேயே நாங்கள் ஒன்று கூடியுள்ளோம். அதே நேரம் பாலியல் தொடர்பான கல்வி நடவடிக்கை நாட்டிற்கு அவசியமற்றது. பாலியல் தொடர்பான கல்வியை அறிமுகப்படுத்த அண்மையில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. பாலியல் தொடர்பான போதிய தெளிவினை அனைவருக்கும் கொண்டுள்ளார்கள். எனவே அந்த கல்வி தேவையற்றது என கொட்டப்பிட்டிய ராகுல தேரர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் போது நாமல் ராஜபக்ச சிறையில் அடைக்கப்பட்டாலும் சிறைக்குள் இருந்தே தேர்தலில் வெற்றி பெறுவார் என்ற புதிய சரித்திர சாதனையை அவர் படைப்பார் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கட்சி உறுப்பினர்கள் திச குட்டியாராய்ச்சி தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தற்போது மக்கள் ஆதரவு மீண்டும் எமது பக்கம் திரும்புவதைக் கண்டு அஞ்சும் தரப்பினர் நாமல் ராஜபக்சவை அரசியல் ரீதியாக முடக்க முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாகவே அவருக்கு எதிராக சதித்திட்டங்கள் தீட்டப்படுகின்றன. இந்த சவாலையும் எதிர்கொள்ள நாம் தயாராகவே இருக்கின்றோம். நாமல் ராஜபக்சவை சிறையில் அடைத்தாலும் நாம் வெளியிலிருந்து அவருக்காக தீவிரமாக செயற்படுவோம். ஒருவேளை ஜனாதிபதி தேர்தல் நடக்கும்போது அவர் சிறையில் இருந்தாலும் மக்கள் ஆதரவுடன் அவர் நிச்சயம் வெற்றி பெறுவார். இதன் மூலம் சிறையில் இருந்து ஜனாதிபதி தேர்தலை வென்றவர் என்ற பெருமையை அவர் வரலாற்றில் பதிவு செய்வார் என தெரிவித்துள்ளார். வெலிகாமம் தெற்கு மேற்கு பிரதேச சபையின் ஆளுகைக்குள் காணப்படும் பெரியவிளான் பகுதியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் காணியால் மக்கள் தினமும் பல்வேறு அவஸ்தைகளுக்கு உள்ளாவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. வெளி தென்மேற்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு நேற்றைய தினம் நடைபெற்றது. இதன்போது பெரியவிளான் வட்டார உறுப்பினரான எட்வர்ட் மெரியவாசினி குறித்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். பெரியவிளானில் இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் காணியில் பற்றைகள் வளர்ந்துள்ளன. அங்கிருந்து பாம்புகள் வெளியே வந்து அருகில் இருக்கின்ற மக்களின் குடிமனைக்குள் செல்கின்றது. இதனால் மக்கள் தினம் தினம் அச்சத்தில் வாழ்கின்றனர். ஒவ்வொரு நாளும் 6-7 பாம்புகள் அங்கிருந்து வெளிவருகின்றன. இதற்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றீர்கள் என அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு பதிலளித்த தவிசாளர், பாதினியமுள்ள எத்தனை காணிகளுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்தீர்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா யாழ் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதி கேதீஸ்வரனின் கழுத்தை நெரிப்பது போல் அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார். ஆனால் ஊருக்கடி உபதேசம் உனக்கில்லையடி கண்ணே என்பது போல அவர் செயற்படுகின்றார். உண்மையிலேயே இது முன்னுதாரணத்துக்கு பிழையான ஒரு விடயமாகும். பாராளுமன்றம் என்றால் இதுவரை என்ன என்று மக்களுக்கு தெரியாது என்றும் தான் அதனை வெளிப்படுத்தியதாக மார்பு தட்டி
புகழுகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர். இவ்வாறு இருக்கையில் மக்களுக்கு இடையூறாக காணியை வைத்திருப்பது தவறான விடயம். அவர் பாராளுமன்ற உறுப்பினர் என்பதற்காக விடப்போவதில்லை. எதிர்வரும் திங்கட்கிழமை அவரது காணிக்கான சிவப்பு அறிவித்தலை சாட்சியப்படுத்தப் போகின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலைகள் அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் குற்றம் சுமத்துகின்றனர். சாதாரண சந்தையில் முட்டை ஒன்று 35 ரூபாவிற்கும் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. இதன்படி பல்பொருள் அங்காடிகளில் ஒரு முட்டை 55 தொடக்கம் 60 ரூபாய் வரையான விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. 1 கிலோகிராம் கோழி இறைச்சி சந்தையில் 1300 ரூபாய் என்கின்ற அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. இந்த நிலையில் விநியோகஸ்தர்கள் விலைகளை அதிகரித்தாலும் தாமும் விலையை கூட்ட வேண்டிய உள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். தற்போது சந்தைக்கு கிடைக்கும் கோழி இறைச்சி மற்றும் முட்டை விநியோகத்தில் ஓரளவு தட்டுப்பாடு நிலவுவதாக வியாபாரிகள் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். களுத்துறை தொடங்குட நுழைவாயிலூடாக தெற்கு அதிவேக நெடுஞ்சாலைக்குள் நுழைய மற்றும் வெளியேறும் வாகனங்கள் நேற்றிரவு விசேட சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. திட்டமிடப்பட்ட குற்றங்கள் மற்றும் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தல்களை குறைக்கும் நோக்கிலேயே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது குறித்த வாகனங்களில் பயணிக்கும் நபர்கள் தொடர்பிலும் தொடங்குட போலீசார் மற்றும் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை போக்குவரத்து பிரிவின் போலீஸ் உத்தியோகத்தர்களின் ஒத்துழைப்புடன் விசேட கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. பிரித்தானியாவில் தனது மனைவியை கத்தியால் குத்திக் கொன்ற இலங்கை கணவர் ஒருவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதில் பிரித்தானியா வேல்ஸில் உள்ள ஹார்டிப் நகரின் புறநகர் பகுதியில் இலங்கை கணவர் ஒருவர் தனது மனைவியை கத்தியால் குத்திக் கொண்டுள்ளார். ஆரம்பத்தில் தனது மனைவியை கொன்றதை அவர் மறுத்திருந்தார். இருப்பினும் கொலை நடந்த அன்று கத்தி வைத்திருந்ததை அவர் பின்னர் ஒப்புக்கொண்டிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இது தொடர்பில் பிப்ரவரி 20 அன்று தண்டனை வழங்கப்படும் அந்த திகதி வரை கணவரை நீதிமன்ற காவலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில் குறித்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது தனது பிரிந்த இலங்கை மனைவியை கத்தியால் குத்திக் கொன்ற 37 வயதுடைய இலங்கையருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அவருக்கு குறைந்தபட்சம் 23 ஆண்டுகள் 9 மாதங்கள் சிறை தண்டனையை அனுபவித்த பின்னர் அவர் விடுதலை பெறுவார் என கூறப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒருதலைபட்சமாக விதித்த உலகளாவிய வர்த்தக வரிகள் கூட்டாட்சி சட்டத்தை மீறுவதாக அமெரிக்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நீதிமன்றத்தின் தீர்ப்பு ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு கடுமையான பின்னடைவாக கருதப்படுகின்றது. ஏனெனில் தொடர்புடைய வரிகளை விதிப்பது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் பொருளாதார நிகழ்ச்சி நிரலின் முக்கிய பகுதியாக இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.